தாயகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம ஊரில் எல்லாம் போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம பல பேர் அதை மறந்தே போயிட்டோம். அப்பாவியாக எல்லா தெருவுலையும் சிகப்பு கலரில் ஒரு தூணில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இது அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. ஆனால் இப்போ காலம் மாற மாற அந்த போஸ்ட் பாக்ஸுக்கான அந்த தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. சரி, இது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் 1913 வருஷம் அப்போ தான் அமெரிக்காவில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தொடங்கியிருக்காங்க. அதில் நடந்த வினோதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன வினோதம் அப்படின்னா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்போ தான் அதிகமாக செயல்பட தொடங்கி இருந்த நேரம் அமெரிக்கா நாட்டில். அந்த மாதிரி இருக்கிற போது அதில் மக்கள் அதிகமாக அதில் தபால் சேவையில் பங்கு பெற வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. மக்கள் எதை வேணாலும் அனுப்பலாம், லெட்டர் மட்டும்தான் இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை பண்ணினாங்க தபால் துறை. போச்சு, அவ்வளவுதான். மக்கள் தபால் மட்டும் அனுப்பலைங்க, லெட்டர் மட்டும் அனுப்பலை, அவங்க வீட்டில் விளைஞ்ச பழம், காய்கறி இதெல்லாமும் அனுப்ப ஆரம்பித்தாங்க. சரி, பார்சல் சர்வீஸ் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு அதையும் அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் செஞ்சாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி போய் மக்களோட ஆர்வம் எங்கே போய் நின்றுச்சு தெரியுமா? ஒரு சின்ன 6 வயசு குழந்தை. இந்த குழந்தை ஓஹியோ மாகாணத்தில் ஜெஸ்ஸி தம்பதியருடைய பொண்ணு. இந்த பொண்ணை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவும் அம்மாவும் அங்கிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய தாத்தா பாட்டி ஊர், அந்த ஊரினுடைய அட்ரஸை எழுதி அந்த பொண்ணு கழுத்தில் ஒரு டேக் தொங்க விட்டு இந்த பாப்பாவை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வழியாக அந்த ஊருக்கு அனுப்புறதுக்கு போனாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் இது வரைக்கும் இப்படி ஒரு கொரியரையோ அல்லது தபாலையோ எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் பேப்பர் அனுப்புவாங்க, பார்சல் அனுப்புவாங்க, ஏதாவது சாப்பாட்டு பொருள் அனுப்புவாங்க. இவங்க பிள்ளையவே அனுப்புகிறாங்களேன்னா அதை மறுக்கவும் முடியல. 10 பவுண்டு எடை அந்த குழந்தை இருந்துச்சு. 10 பவுண்டு எடைக்கு 15 சென்ட்டு தான் அமெரிக்காவினுடைய அந்த ரூபா மதிப்பில் காசு. ஆனால் $50 இன்சூரன்ஸே கட்டியிருக்காங்க. ஏன்னா குழந்தை இங்கேருந்து அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறா இல்லையா, ஏதாவது பாதிப்புன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பணம் வரணும்ல அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய அங்கே அந்த அவங்களுடைய ஓஹியோ மாகாணத்திலேருந்து தூரக்க இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி வீட்டுக்கு நிஜமாவே அந்த போஸ்டல் சர்வீஸில் அனுப்பிச்சிட்டாங்க. குழந்தைய ரயில் சுமந்து தாத்தா வீட்டுக்கே போயிடுச்சு. போஸ்ட்மேன் எடுத்துட்டும் போயிட்டாரு. அங்கே போய் தாத்தா பாட்டி கையில் கொடுத்தாங்களா, போஸ்ட் பாக்ஸில் போட்டாங்களா, அதெல்லாம் தெரியாது நமக்கு. ஆனால் இது நிஜமாவே நடந்திருக்கு. இது கொஞ்ச நாள் கழித்து திரும்ப மறுபடியும் அப்படியே தொடர்ந்து மே அப்படிங்கிற ஒரு குழந்தை, இந்த பிள்ளையவும் அதே மாதிரி வெளியூரில் இருக்கிற அவங்களுடைய தாத்தா பாட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு அடுத்தாப்பில் அனுப்ப ஆரம்பித்தாங்க. இது அப்படியே நாடு முழுக்க பரவி என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாளில் இந்த போஸ்ட் பாக்ஸுலேருந்து எடுக்கிற தபாலை எல்லாம் மூட்டையாக கட்டி ரயிலில் கப்பலில் எல்லாம் அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அனுப்புகிற மாதிரி அதில் ஆடு, மாடு, கோழி இது மாதிரியான உயிரினங்களோடு சேர்ந்து ரயில்லையும் கப்பல்லையும் நிறைய குழந்தைகளும் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, ஒரு கிராமத்துலேருந்து அடுத்த கிராமத்துக்கு பிள்ளைய கொண்டே விடுறதுக்கு சோம்பல் பட்ட அப்பா அம்மா கூட போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் குழந்தைய போஸ்ட் பண்ணிடுறாங்க. பல போஸ்ட்மேன்கள் பிள்ளையத்துக்கு தோளில் சுமந்துக்கிட்டு மலை கிராமத்து மேலெல்லாம் நடந்து போயிருக்கிறாங்க. இதில் போகிற வழியில் குழந்தைக்கு தேவையானதை எல்லாம் கவனிக்கணும், அழுதுச்சுன்னா பால் வாங்கி கொடுக்கணும், தேவைப்பட்டால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். இந்த சேவையெல்லாமும் சேர்ந்தே செஞ்சுருக்காங்க. இப்படி ஒரு வேடிக்கையான சம்பவங்கள் 1 இல்லை 2 இல்லை பல சம்பவங்கள் அமெரிக்கா முழுக்கவே நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் மே அப்படிங்கிற அந்த குழந்தைய அனுப்பினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த குழந்தையினுடைய இந்த போஸ்டல் பயணத்தை ஒருத்தங்க புஸ்தகமாகவே எழுதிட்டாங்க. அந்த புஸ்தகத்துக்கு மெய்லிங் மே அப்படின்னு பேர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நாவலாக அமெரிக்க தேசம் முழுக்க அது பேசப்பட்ட நாவலாகவும் அமைஞ்சிருக்கு. இப்படி 1913 வருஷம் தபால் துறையில் அமெரிக்காவில் நடந்த இந்த ஒரு வேடிக்கையான குழப்பம் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துச்சு. ஏன்னா இந்த தபால் துறை மூலமாக பார்சலில் வேறு பொருட்களை அனுப்பலாம், தபாலை அனுப்பலாம், குழந்தைகளை அனுப்புறது நிரந்தரமாக தடை செய்யப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு வசதி இருந்துச்சுன்னா எந்த அப்பா அம்மாவும் யாரையும் கூட்டிகிட்டு போகணுங்கிறதெல்லாம் இல்லை. பிள்ளைங்களை எல்லாம் போஸ்டல் பாக்ஸில் கொண்டு போய் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இது மாதிரி வினோதமான சம்பவங்கள் நமக்கு வித்தியாசமான மகிழ்ச்சியான சிந்தனையை தரும். சிந்திக்கலாமா? நன்றி.